மிக அந்தரங்கமான ஒரு கோபத்துல பேசின ஃபோன் கால உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கை துணையை ரகசியமா ரெக்கார்ட் செஞ்சு அத விவாகரத்து கோர்ட்ல உங்களுக்கு எதிரா யூஸ் பண்ணனா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். கண்டிப்பா. இது அடிப்படை உரிமை மீறலா இல்ல சட்டப்படி ஏத்துக்கக்கூடிய ஒரு ஆதாரமா? இது ஒரு கற்பனை கிடையாது. இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போறது 2025ல உச்ச நீதிமன்றத்துல நடந்த விபர் கார்க் எதிர்நேகா வழக்குல உண்மையிலே நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான். ஆமா, 2009ல கல்யாணம் ஆகி 2017ல விவாகரத்தை கேட்ட ஒரு கணவன் பத்தின கேஸ் இது. கரெக்ட். ஆனா அந்த கணவர் கோர்ட்ல சப்மிட் பண்ணது 2010 அப்புறம் 2016ல தன் மனைவிக்கு தெரியாம அவர் ரகசியமா ரெக்கார்ட் பண்ண ஃபோன் கால்ஸ். ஓ வாவ், 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதையா? கேக்குறப்பவே ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல. இது எப்படி இருக்குன்னா நம்மளோட ஒரு ரகசிய டைரி எடுத்து ஓபன் கோர்ட்ல சத்தமா வாசிக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியான ஒப்பீடு. இப்போ ஒருத்தருக்கு தெரியாம அவங்கள ரெக்கார்டு பண்றது அவங்களோட தனி உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசிக்கு எதிரானது இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும். கண்டிப்பா வரும். அப்போ இதை எப்படி கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க? ஏன்னா இங்கதான் அந்த ஒரு பெரிய சட்டப்போர் வெடிக்குது. ஆமா, ஒரு பக்கம் மனைவியோட தனி உரிமை, இன்னொரு பக்கம் கணவனோட நியாயமான விசாரணைக்கான உரிமை, அதாவது ரைட் டு அ ஃபேர் ட்ரையல். இருங்க, நாம கொஞ்சம் மெதுவா போவோம். எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம். கேளுங்க. இந்திய சாட்சிய சட்டம், அதாவது எவிடன்ஸ் ஆக்ட்ல கணவன் மனைவிக்குள்ள பேசுகிற விஷயங்களுக்கு ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்குமே. ஸ்பௌசல் பிரிவிலேஜ்னு சொல்லுவாங்க, அதானே கேக்குறீங்க? ஆமா, அதேதான். செக்ஷன் 122 படி ஒருத்தரை தன்னோட பார்ட்னருக்கு எதிரா சாட்சி சொல்ல கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சட்டம் சொல்லுதில்ல? சொல்லுது. ஆனா இந்த கேஸ்ல உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான விதிவிலக்க சுட்டி காட்டினாங்க. விதிவிலக்கா? என்னது? அதாவது சூட்ஸ் பிட்வீன் மேரீட் பர்சன்ஸ், திருமணமானவர்களுக்கு இடையிலான வழக்குகளுக்கு இந்த செக்ஷன் 122 பாதுகாப்பு பொருந்தாது. ஓ, அப்போ கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு எதிரா ஒருத்தர் விவாகரத்து கேஸ் போடும்போது இந்த அந்தரங்க பாதுகாப்பு வேலை செய்யாதா? வேலை செய்யாது. விவாகரத்துன்னு வந்துட்டா நீங்க சொன்ன அந்த ஸ்பௌசல் பிரிவிலேஜ் கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தோணுது. எப்படி முரண்பாடுன்னு சொல்றீங்க? செக்ஷன் 122ல விதிவிலக்கு இருந்தாலும் ரெக்கார்ட் பண்றதே தப்பு தானே. ஆர்டிகல் 21 படி ஒருத்தரோட பிரைவசியை மீறது லீகல் கிடையாது. இத கோர்ட் எப்படி பேலன்ஸ் பண்ணாங்க? ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா கோர்ட் இங்க ஒரு பிராக்டிக்கலான விஷயத்த பாக்குறாங்க. இப்போ குடும்ப வன்முறையோ இல்ல மனரீதியான கொடுமைகளோ பெரும்பாலும் மூடிய கதவுகளுக்கு பின்னாலதான் நடக்குது. அதுவும் உண்மைதான். ஆக அங்க மூணாவதா ஒரு சாட்சியோ இல்ல சிசிடிவி கேமராவோ இருக்காது. அதனால நியாயமான விசாரணையை தடுக்க தனி உரிமையை ஒரு ஆயுதமா பயன்படுத்த முடியாதுன்னு கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆஹா, அதாவது ஒருத்தர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஆர்டிகல் 21 ஒரு கேடயமா பயன்படுத்தி உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்றீங்க, ரைட்? அதான் பாயிண்ட். ஆனா அதுக்காக எல்லாரும் ரகசியமா ரெக்கார்ட் பண்ணி ஈஸியா கோர்ட்ல சப்மிட் பண்ணிடலாம்னு நினைச்சா அங்க ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்கு. செக்ஷன் 65B தானே? ஆமா, இந்திய சட்டப்படி ரகசியமா எடுக்கப்பட்ட ஆதாரம் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆகாது. ஆனா அதோட டிஜிட்டல் நம்பகத்தன்மையை, அதாவது அது உண்மையானதுதான்னு செக்ஷன் 65B படி கோர்ட்ல நிரூபிச்சே ஆகணும். அது ரொம்ப முக்கியமாச்சே. இப்போ இருக்கிற ஏஐ காலத்துல குரலை மாத்துறதோ இல்ல 2 ஆடியோவை ஒன்னா சேர்த்து எடிட் பண்றதோ ரொம்ப ஈஸி. கண்டிப்பா. அப்போ அந்த ஆடியோட மெத்தடேட்டா, அது ரெக்கார்டான ஒரிஜினல் டிவைஸ், இதெல்லாம் காட்டி அது மேனிபுலேட் பண்ணப்படலன்னு டெக்னிக்கலா நிரூபிக்கணும். அப்போ அந்த செக்ஷன் 65B சர்டிபிகேட் இல்லாம நீங்க எவ்ளோ பெரிய ஆதாரத்தை கொண்டு போனாலும் கோர்ட்ல அது செல்லாது, கரெக்டா? 100% கரெக்ட். இதுல எந்த சமரசமும் கிடையாது. இது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ரியாலிட்டி செக். ஒருவேளை உங்க கல்யாண வாழ்க்கை கோர்ட் வரைக்கும் போனா நீங்க கோவத்துல பேசின வார்த்தைகளுக்கோ விவாதங்களுக்கோ கோர்ட்ல எந்த தனி உரிமை பாதுகாப்பும் இல்ல அப்படிங்கறதா நிதர்சனம். லாயர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான பாடம். விவாகரத்து வழக்குகளுக்கு செக்ஷன் 122ல இருக்கிற விதிவிலக்கு முழுமையா செயல்படும். ஆனா டிஜிட்டல் ஆதாரத்தை செக்ஷன் 65B மூலமா நிரூபிக்க வேண்டியது அதை விட ரொம்ப முக்கியம். சூப்பர். டெக்னாலஜி நம்மளோட ரொம்ப நெருக்கமான உறவுகளை தொடர்ந்து எப்படி மறுவடிவமைப்பு செஞ்சிட்டு இருக்குன்னு பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, மூடிய கதவுகளுக்கு பின்னால நடக்கிற உண்மையை வெளிக்கொண்டு வர நீதித்துறையும் தன்னை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கு. கரெக்ட். இந்த நவீன யுகத்துல அந்தரங்கம்னா என்ன, அதை எப்போ சட்டம் பாதுகாக்கும், எப்போ அதுவே நமக்கு எதிரா திரும்பும்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.